சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப அந்த போட்டோவை உங்க போன்ல இருந்து என் போனுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். இப்ப பண்றேன். மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் சிறப்பா முடிஞ்சுதாமா? நீ எதிர்பார்க்காததை விட ரொம்ப சிறப்பா முடிஞ்சுதுரி. ஆனா நீ உள்ள பூந்து ஒரு குட்டி கலாட்டா பண்ண பாரு, அதுதான் திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சு. மத்தபடி எல்லாமே மன நிறைவா தான் இருந்துச்சு. நான் சண்டை போடுறேன்னு எதுக்கெடுத்தாலும் என்னையே குறை சொல்றீங்க. என் இடத்துல நீங்க இருந்தா இப்படியெல்லாம் நடக்கிறத பாத்துக்கிட்டு நீங்க சந்தோஷப்படுவீங்களாமா? ஃபர்ஸ்ட் வைஃப் இருக்கும்போது ரெண்டாவது ஒருத்திய மருமகளா கொண்டு வந்தா என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க யாரா இருந்தாலும் கோவப்படதானமா செய்வாங்க. இத புரிஞ்சுக்காம கோவப்படுறேன்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையாமா? தங்கம், இவ இப்படியெல்லாம் சொல்லி அழறத பார்த்ததும் அப்படியே நம்ம மனசு இறங்கி எல்லா உண்மையும் சொல்ல தோணுதே. இவளுக்காக நாம மனசு இறங்கிடக்கூடாது. நாம தனியா இருக்கிற நேரம் பார்த்து வந்து நம்ம மனச கரைக்கிற மாதிரி இவ பேசுறா. இது ஏதாவது காரியம் சாதிக்கிறதுக்காக தான் இருக்கும். மனச ரொம்ப கெட்டியா வச்சுக்கணும். நீ என்னதான் அழுது கண்ணை கசக்குனாலும் இனிமே உனக்கு சாதகமா நடக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாம் உனக்கு பாதகமா நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் காரணம், வேற யாரும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி நடந்ததுக்கெல்லாம் காரணம் நான் தானே இல்லையான்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா புரியுது. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அதனால நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாமே வாழ்க்கையில ஒரு அனுபவம் தான். அதனால பிரச்சனைகளோட அப்படியே ஒட்டி போகாம சாட்சியா தள்ளி நின்னு பாக்கணுங்கிற மனநிலைமைக்கு நான் வந்துட்டேம்மா. ஏ பூர்ணி, நீ அடி எப்படி பேசுறது? என்னவோ பெரிய ஞானம் அடைஞ்சவ மாதிரி இல்ல உன் பேச்சு இருக்கு. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எனக்கு கடுமையான பாடத்தை கத்து தருதுமா. அதுல என்ன அறியாம நான் ஞானம் அடைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்க போன்ல இருந்து ஒரே ஒரு போட்டோ எடுத்து ஃபார்வர்ட் பண்றதுக்கு எப்படியெல்லாம் நடிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. ஏ பூர்ணி, நீ பேசுறத வச்சு பாக்குறப்போ நீ முழுசா மனசு மாறிட்ட மாதிரி தெரியுது. ஏய், நீ உண்மையிலேயே மாறிட்டியா இல்ல இதுவும் நடிப்பா? உண்மையிலேயே மாறிட்டியா இல்ல இதுவும் நடிப்பா? நல்ல கேள்வி. என்ன திடீர்னு மேல பார்த்து சிரிக்கிறா? என்னாச்சு இவளுக்கு? நாம ஒருத்தர் ஆரம்பத்துல பார்க்கும்போது நம்ம மனசுல அவங்கள பத்தி என்ன அபிப்பிராயம் தோணுதோ அதே அபிப்பிராயத்தோட தான் கடைசி வரைக்கும் பார்ப்போம். இது ஒரு சாதாரண மனிதனோட இயல்பு. அதுல இருந்து கொஞ்சம் விலகி என்ன மாதிரி மேம்பட்ட நிலையில மனுஷங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டா யார் மேலயும் நமக்கு எந்த தப்பான அபிப்பிராயமும் வராது. யார்கிட்டயும் குறை இருக்கிற மாதிரியும் தெரியாது. ஏ பூர்ணி, நீ பேசுறத கேட்டு என்ன அறியாமலே எனக்கு கண்ணீர் வருதுரி. என்ன மாதிரி சுத்தமான மனசுல இருந்து வரக்கூடிய உண்மையான வார்த்தைகளுக்கு சக்தி அதிகமா. அது மத்தவங்களோட மனச அப்படியே அசைச்சு பார்க்கும். ஆனந்த கண்ணீரை வர வைக்கும். அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியல பூர்ணி, நீ என்னன்னு சொல்லு, அம்மா தெரிஞ்சுக்கிறேன். நான் இதுவரைக்கும் இந்த வீட்ல யாரையெல்லாம் வெறுத்தனோ, எதையெல்லாம் பிடிக்காதுன்னு ஒதுக்கி வச்சனோ அதெல்லாம் திரும்ப அப்படியே என் பக்கத்திலேயே வச்சுக்கணும். அன்பு காட்டணும்னு என் மனசு அப்படியே ஏங்குதுமா. உதாரணத்துக்கு பாருங்களேன், சிந்துக்கு மெஹந்தி வைக்கிற ஃபங்க்ஷன்ல
ஆ, அப்ப இருந்த மனநிலைமையில என்னால ரசிக்க முடியல. ஆனா இப்ப இருக்கிற என்னோட பரிசுத்தமான மனசு அத ரசிக்க சொல்லுது. நீங்களே சொல்லுங்கம்மா, இப்ப நடந்து முடிஞ்ச ஃபங்க்ஷனை நான் திரும்ப பார்த்து ரசிக்க முடியுமா? ஏண்டி ரசிக்க முடியாது? எப்படிம்மா முடியும்? அதான் நடந்து முடிஞ்சிருச்சே. வா, மெஹந்தி ஃபங்க்ஷனை நான் செல்ஃபி எடுத்து வச்சிருக்கேன், அத பார்த்து நீ ரசிமா. ஆமால, அத பார்த்து கூட ரசிக்கலாமே. காட்டுங்கம்மா பார்க்கலாம். இந்த பூர்ணி பாரு. கையில மெஹந்தி எல்லாம் வச்சு சிந்து அப்படியே ஒரு தெய்வத மாதிரியே ஜொலிக்கிறாமா. நான் இவளை எப்பவுமே கோவத்தோடையும் கொந்தளிப்போடையும் பார்த்ததுனால இவளோட நல்ல மனசை என்னால புரிஞ்சுக்கவே முடியலம்மா. இப்ப இருக்கிற மனநிலைமையில சிந்துவை இந்த போட்டோல பார்க்கும்போது அப்படி ஒரு தெய்வீகமான சாந்தம் இவ முகத்துல நல்லா தெரியுது. இப்பதாமா புரியுது சிந்துவை ஏன் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு. இந்தாங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ். இது போதும் சிந்துவை மொத்தமா க்ளோஸ் பண்ணி அனுப்புறதுக்கு. சரிம்மா, மெஹந்தி ஃபங்க்ஷன்ல ஆட்டம் பாட்டெல்லாம் இருந்ததுனால நீங்க டயர்டா இருப்பீங்க. நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் வரேன். ஏய் பூர்ணி, இங்க வா. வாடி வா. எங்க போற நீ? என்ன? நீ என் கூட வா. எங்கம்மா? இப்ப நீ என்கிட்ட பேசின மாதிரியே மாப்பிள்ளை சம்மந்தி உங்க எல்லார்கிட்டயும் பேசினா எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ அதை விட அவங்களுக்கு எல்லாம் டபுள் மடங்கு சந்தோஷமா இருக்கும்டி. வா பூர்ணி வா. வா. சாரிமா. எதுக்குடி சாரி? அவங்க கிட்ட எல்லாம் வந்து பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நீ என்ன பண்றனா, நான் உன்கிட்ட ஞானப்பழ மாதிரி பேசின பாத்தியா, அத அப்படியே ஈயடிச்ச காப்பியா அடிச்சு ஓ சம்மந்திக்காரங்க, ஓ மாப்பிள்ள, நீங்க எல்லாரும் அப்படியே ஆராதிக்கிறீங்களே அந்த சிந்து செவந்தி, அவங்க முன்னாடி போய் நின்னு இதையெல்லாம் பேசுனீங்கன்னு வைங்க, ஆஹா நம்ம சம்மந்திக்கார அம்மாவுக்கு கடவுள் அருள் கிடைச்சிருச்சுன்னு அப்படியே கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி உங்களை அப்படியே தொழுக ஆரம்பிச்சிருவாங்க.